கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலையையும் விவேகானந்தர் பாறையையும் இணைக்கும் விதமாக அமைக்கப்பட்ட கண்ணாடி பாலம் திறக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் திரண்டுள்ளனர். விவரங்களை செய்தியாளர் மனுவிடம் கேட்கலாம். மனு, நேற்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்ணாடி பாலத்தை திறந்து வைத்தார். தற்போது சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது. அங்கு கட்டணம் எவ்வளவு விதிக்கப்படுகிறது? என்ன மாதிரியான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன? விவரம் பாலசுப்ரமணியம், அதாவது நேற்று வெள்ளி விழா கன்னியாகுமரி குமரிமுனையில் அமைந்துள்ள திருவள்ளுவர் சிலை வெள்ளி விழா என்பது கொண்டாடி வருகிறது. நேற்று தமிழக முதலமைச்சர் அந்த திருவள்ளுவர் சிலைக்கு விவேகானந்தர் நினைவு மண்டபத்திலிருந்து திருவள்ளுவர் சிலைக்கு செல்லக்கூடிய கண்ணாடி கூண்டு பாலத்தை திறந்து வைத்து இரவு இந்த லேசர் பல்வேறு வண்ணங்களில் லேசர் வடிவிலான மின்விளக்குகளையும் எரிய வைத்தார். இந்த நிலையில் 2024 ஆண்டு இறுதி அதாவது சூரியோதயம் கன்னியாகுமரி கடற்கரையை பொறுத்த அளவில் இங்கு சூரியோதயம் பார்ப்பதற்காக தினசரி ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் பல்வேறு மாநிலங்களிலிருந்து வருவது வழக்கம். இன்று காலை இந்த சூரியோதயம் பார்ப்பதற்காக புத்தாண்டு பண்டிகை கொண்டாட வந்த சுற்றுலா பயணிகள், திருவள்ளுவர் வெள்ளி விழாவில் பங்கேற்க வந்த சுற்றுலா மக்கள் மற்றும் ஐயப்ப பக்தர்கள் என ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த பகுதியில், இந்த திரிவேணி சங்கமம் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த சூரியோதயம் பார்க்கக்கூடிய இந்த பகுதியில் வந்து காத்திருந்தனர். இந்த நேரத்தில் தான் திடீரென சாரல் மழை பெய்ய துவங்கியதால் அந்த சுற்றுலா பயணிகள் இங்கிருந்து அப்புறம் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. ஆனாலும் இங்கு ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் தற்போது அந்த சூரியோதயம் பார்ப்பதற்காக காத்து நிற்கக்கூடிய காட்சியை தான் ஒளிப்பதிவாளர் சதீஷ் காட்டிக் கொண்டிருக்கிறார். இந்த வெள்ளி விழா காணக்கூடிய இந்த திருவள்ளுவர் சிலைக்கு செல்வதற்காக கட்டணம் எதுவும் கிடையாது. ஆனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய படகில் செல்வதற்கான கட்டணம் மட்டுமே வசூலிக்கப்படுகிறது. எதிர்பார்ப்புடன் இந்த பகுதியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் தற்போது இந்த கண்ணாடி கூண்டு பாலத்தை பார்ப்பதற்காக செல்வதற்காக தயாராகி உள்ளது. 8 மணி அளவில் இந்த படகு சேவை என்பது துவங்க உள்ளது. பாலசுப்ரமணியம், மனு, நேற்று முதலமைச்சர் வரையொட்டி பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தன. இந்நிலையில் இன்று பாலத்தை பார்ப்பதற்காக சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிந்திருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி மனு.